ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். கல்கத்தா பாலியல் விவகாரம் குறித்து நம்ம பல்வேறு செய்திகள் பார்த்துட்டே வரோம். நீங்கள் டிவியில் பார்த்துட்ருக்கீங்க, பேப்பர்லலாம் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளும் வேறு ஒரு கோணத்தில் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து அந்த செய்திகளை கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அவன் கற்பழித்தவர்கள் எவ்வளோ கொடூரமானவனை எவ்வளோ கொடூரமான செயலில் ஈடுபட்டானோ அதை விட மீடியாக்கள் குறிப்பாக இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டைட்டிலை போட்டு இவங்களுக்கு அதை வைத்து அறுவடை செய்ய ஒரு பெண்ணு இறந்திருக்காங்க, ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த மாநிலமே சலசலத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நேரத்தில் இவர்கள் இதுக்காக இவங்க வியூஸ்க்காக என்ன பண்ணான்னா காலை கிழித்து மர்ம உறுப்பை பிரித்து என்னென்னமோ போடுறாங்க. எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு தெரியல. இதை வியாபாரமாக்கக்கூடிய ஒரு கும்பல் வியாபாரமாகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது நீங்கள் அன்றாடம் பார்த்துருப்பீங்க. யாரோ சம்மந்தம் இல்லாத ஆட்களை எல்லாம் உட்கார வைத்து அந்த பெண்கள் இங்கேருந்து சென்னையை தாண்டி கும்மிடிப்பூட்டி தாண்டி போயிருக்க மாட்டாங்க. அவர்களெல்லாம் உட்கார வச்சு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு நேரில் பார்த்த மாதிரியே பல பேர் போட்டுட்ருக்கான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. சரி, இதை விட்டுருவோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வங்கதேசம்ன்றது தனி நாடு, வெஸ்ட் பெங்கால்ன்றது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இது இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதாவது வங்காளத்தை இரண்டாக பிரித்து தான் அது தனி நாடாக பாகிஸ்தானோட சேர்ந்தது தான் பங்களாதேஷ். அங்கே நடந்த புரட்சி காரணமாக, அமெரிக்காவின் தூண்டுதல் காரணமாக பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தில் ஷேக் ஹசீனா என்கிற அந்த நாட்டோட பிரதமர் தப்பி நம்ம இந்தியாவில் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வங்காளிகளுக்கு இது ஒரு கெட்ட நேரம் போல் தோணுது. இப்போ எப்படி நம்ம ஈழத்தமிழரும் நம்ம தமிழ்நாட்டு தமிழரும் ஒன்று தான், தமிழர்கள் தான், பூர்வகுடி நம்ம எல்லாமே ஒன்றா இருந்தவர்கள் தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? ஆனால் இது வேறு நாடு. ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வேறு ஒரு நாட்டுடைய பிரஜைகள், நாம் இந்தியாவோட பிரஜைகளாக இருக்கோம்ல. இது மாதிரி தான் வங்காளத்துக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் உள்ளது. ரெண்டு பேரும் வங்காளிகள் தான். முஸ்லீமாக இருக்கிறவர்கள் வங்காளதேசத்தோட போயிட்டாங்க. இந்துக்கள் இங்கே இருக்காங்க பங்களாதேஷ், அது வெஸ்ட் பெங்காலில். அது நம்ம மாநிலமாக இருக்குது. அங்கே ஆட்சி கலைக்கப்பட்டது. அதே மாதிரியான ஒரு சூழல் மம்தா பானர்ஜிக்கு இப்போ வந்திருக்கு. மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3வது முறையாக மம்தா பானர்ஜி அங்கே ஜெயித்திருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மம்தா பானர்ஜிக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த கற்பழிப்பு விவகாரத்தை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க, உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? 4 மேனியும் பொழுதொரு வண்ணமாக அங்கு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அவங்க தந்தையோ இல்லை உறவினரோ என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, முதல்ல இந்த பொண்ணு தூக்கு போகுது, சூசைட் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க, இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இப்படி தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்திரத்தில் பேசுகிறாங்க. அவங்க மகளை இழந்திருக்கிறார்கள். ரைட்டு. எப்போவுமே ஒரு சாவோ ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மகனுக்கு ஒரு தந்தை இறந்து விட்டார், தாய் இறந்து விட்டார் அப்படின்ற தகவலை கூட முதல்ல ஒரு தந்தி மாதிரி கொடுக்குறோம், இல்லை ஃபோன் மேலே சொல்லும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா சீரியஸாக இருக்கார், ரொம்ப உடம்பு நல்லா இருக்குது, உடனே நீ கிளம்பிவான்னு தான் சொல்லுவாங்க. செத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? இதெல்லாம் அந்த மாதிரி சொன்னால் அவர்கள் பதட்டப்படுவார்கள். வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான்ற மாதிரியான காரணமாக இருக்கலாம். அதனால் அதை குற்றச்சாட்டாவோ இல்லை இதை ஒரு திருகுசால வேலையாக நம்ம எல்லா விஷயத்துலையும் பார்த்துட முடியாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வதந்திகள் தான் பெரிய அளவில் பரப்பப்படுது. இது இப்படி இருந்துச்சு, 150 கிராம் விந்து இருந்தது, எத்தனை பேர் பண்ணியிருப்பான், அத்தனை பேர் பண்ணியிருப்பான். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டோம். ஸோ இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜக இதை கையில் எடுத்துருச்சு. கையில் எடுத்து கம்யூனிஸ்ட்டுகளும் இதை கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தீராத வெறுப்பு. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து அந்த மக்களை பஞ்சப்பராரையாகவே அப்படியே வைத்திருந்தவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள். இங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டுகள் வேறு, நம்ம மாநிலத்தையும் அதையும் கம்பேர் பண்ணல. நம்ம மாநிலத்தை விட்டுருங்க, மாநில தலைவர்கள் கம்யூனிஸ்ட்டுகளை விட்டுருங்க. அங்கே இருந்த கம்யூனிஸ்ட்டுகள் வெஸ்ட் பெங்காலில் மக்களுக்கு எந்த முன்னேற்ற பாதையும் காட்டலை, எதையுமே செய்யலை. அப்படின்றதுனால என்னாச்சு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. காங்கிரஸில் இருந்த மம்தா பானர்ஜி அதுலேருந்து பிரிந்து டிஎம்சின்னு சொல்லி ஆரம்பித்து திரிணாமுல் காங்கிரஸ்னு ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடித்தார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் 3ஆம் முறையாக ஜெயிச்சிருக்கு. பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த மம்தா பானர்ஜியை உடைக்கவே முடியல. காங்கிரஸ் உடைக்க முடியல. காங்கிரஸுடைய வாக்குகள் தான் மம்தா பானர்ஜிக்கு போயிடுச்சு. ஏன்னா காங்கிரஸுடைய தலைவராக இருந்த மம்தா பானர்ஜியை காங்கிரஸ் வழிவானதுனால அவர் தனி கட்சி ஆரம்பித்து மூப்பனார் மாதிரி பெரிய இடத்துக்கு போய் இப்போ 3ஆம் ஆட்சியை பிடித்திருக்கார். எனவே காங்கிரஸுக்கு அங்கே பெரிய அளவில் வேல்யூ இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால், பாஜக இந்த கேப்பில் புகுந்து என்ன பண்ணுறான், கம்யூனிஸ்ட் ஒழிஞ்சு போச்சு,
திரிணாமுல் காங்கிரஸை காலி பண்ணலான்னு பாஜக இறங்கி இப்போ மத பிரச்சாரங்களை பண்ணி அதை இதே பண்ணி 2வது இடத்துக்கு வந்துட்டால் எதிர்கட்சியாக. சரியா? அதே மாதிரி எம்பி தேர்தலையும் பெரிய இடங்களை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி ஊதி விட்டு மம்தா பானர்ஜி இதோட காலி பண்ணி இந்த கட்சியை தூக்கிடணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை தூண்டி விட்டு பயங்கரமான ஒரு போராட்டம் இருக்குது. அதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை, அதற்கான விசாரணை மாநில அரசு பண்ணாலும் பரவாயில்ல, மத்திய அரசுக்கு போய்விட்டது. சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறான். அது அவங்க மாநிலம் நாசமாக போகிறான், கேடு கட்ட போகிறான்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்ம வேறு எதையும் பார்க்க முடியாது. இங்கே உள்ள மருத்துவர்கள் அதற்காக ஒரு நாள் போராட்டம் பண்ணாங்க. அதை தொடர்வது நம்ம மக்களுக்கு தீயது. அதனால் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் என்பது தான் நம்மளுடைய இது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி ஆட்சியை கலைப்பதற்கு ஏற்பாடு பண்ணும்போது மம்தா பானர்ஜி தரப்பான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் தலைவிக்கு எல்லாம் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பயங்கரமான பாலியல் வன்கொடுமை, அதாவது கற்பழிப்புகள்லாம் நடந்திருக்கு, அதையே என் தலைவி சமாளித்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தப்போ 2013 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிக கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்னென்னா, ஒரு பாஸான ஏரியா, அது வந்து பணக்காரர்கள் வாழக்கூடிய ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண்ணை காரில் தூக்கி போட்டு 4 பேர் காருக்குள்ளே வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. வண்டியை ஓட்டிக்கிட்டே பண்ணி அந்த பொண்ணை தூக்கி போட்டு போயிடுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டு எதுவுமே நடக்கலை. மம்தா பானர்ஜி ஃப்ரெஷ்ஷாக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொண்ணு பொய் சொல்லுதுன்னு மம்தா பானர்ஜியே சொல்கிறாப்புல. சொல்லும்போது அப்படிப்பட்ட பிரச்சனையை எடுத்து பல்வேறு மகளிர் அமைப்பினர் போராட்டம் பண்ணுறாங்க. அது செல்லுபடியாகலை. மம்தா பானர்ஜி கடைசியில் அது ஒன்றும் இல்லாத அது வந்து அந்த பொண்ணை போய் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இது இருந்துச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அதை மாற்றி விட்டாங்க. அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்ற மாதிரி மாற்றி விட்டு சைலண்ட் பண்ணி என் தலைவி ஜெயிச்சாங்க அப்படின்னு அங்கே உள்ளவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கடந்த ஆட்சி காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு கல்லூரி மாணவியை 8 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அது ஆள் யாருன்றதையும் கண்டுபிடிச்சி கடைசியில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கல. பல்வேறு போராட்டங்கள் நடந்தும் கடைசியில் தீர்ப்பில் பார்த்திங்கன்னா அந்த 8 பேருக்கு வந்து சிறு சிறு தண்டனை ஆதாரம் இல்லைன்னு சொல்லி சப்பையாக ஆக்கி விட்டாப்புல மம்தா பானர்ஜி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் மீறி வந்து மம்தா பானர்ஜி. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் 10 நாளைக்கு கத்திட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தலைவியெல்லாம் சரி பண்ணிடுவாங்க, மத்திய அரசே திருப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. இருந்தாலும் மம்தா பானர்ஜி அந்த நம்பிக்கையோடு இல்லை. ஏன்னா கடந்த 2 முறை நடந்ததில் நம்ம ஏதோ உட்டாலக்கடி அடித்து தப்பிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குன்றது மம்தா பானர்ஜி முகத்திலே தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து மம்தா பானர்ஜி ஆட்சி இன்னும் 2 வருஷத்தில் அங்கே தேர்தல் வரப்போடுது, மாநில தேர்தல், அதில் பிரதிபலிப்புன்றாங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, 2 வருஷத்தில் இதெல்லாம் மறந்துடுவாங்க, பிஜேபி இதை பெருசாகிக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலை. அந்த ஒருத்தன் பண்ணால் அவனை தூக்கிட்டாங்க, அவன்கிட்ட தீவிர விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லைன்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தரப்பு சொல்லுது. இருந்த போதிலும் இல்லை, இந்த மேட்ரை கையில் எடுத்து இதை அப்படியே ஊதி பெருசாக்கி மம்தா பானர்ஜியோடைய ஆட்சியை கலைக்கணும். இல்லைனா வர 2 வருஷத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் இதை அப்படியே ஃபயராகவே குறையாமே வச்சுருந்து மம்தா பானர்ஜியை மாநில அரசில் தூக்கிடணும்னு சொல்லி சுவேந்த அதிகாரி என்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த முறை மம்தா பானர்ஜியை காலி பண்ணிட்டு நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்றத மறைமுகமாக இந்த போராட்டத்தின் வாயிலாக செய்கிறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா, காங்கிரஸோட கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜி இருந்தாலும் காங்கிரஸும் வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்குது. அதுக்கு மம்தா பானர்ஜி கொந்தளிச்சிருக்காங்க, என் கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிறாங்கன்னு. ஏன்னா மம்தா பானர்ஜி நம்பகத்தன்மையான ஆள் கிடையாது அப்படின்றதுக்காக காங்கிரஸுக்கும் தெரியும், இந்தியா கூட்டணிக்கும் தெரியும். இந்தியா கூட்டணி என்ன பாடுபடுத்தினார் மம்தான்னு தெரியும். கடைசி நேரத்தில் ராகுலுக்கு சீட்டே தர முடியாது காங்கிரஸுக்கு அப்படின்னு சொன்ன மம்தா பானர்ஜி எதுக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கைவிட்டாங்க. இப்போ அவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்து கத்திட்டு இருக்காங்க. பாஜக தீவிர போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு. ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் அவர்கள் பங்குக்கு மாணவர் அமைப்புகளை வைத்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனவே இந்த விவகாரம், அந்த ஒரு பெண் விவகாரத்தை எடுத்து தான் பெரிய அளவில் அந்நிய நாட்டு சதியோடு சேர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை பிடிச்சார் டெல்லியில். அதே மாதிரி கொல்கட்டாலையும் இந்த வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியை இதோட ஊற்றி மூட போகிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சமிக்கையாக தெரியும் தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த டெல்லியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க. நாடு முழுவதும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 4 வயது குழந்தைகள், பள்ளி குழந்தைகளை ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்கான். அது சொல்லி பெரிய அளவில் போராட்டம், ரயில் மறியல் அது இதுன்னு போயிட்டுருக்கு. இதை பற்றிலாம் யாரும் பெருசாக நினைக்கல. ஆனால் அந்த ஒரு பெண்ணை ஒரு இது விஷயத்தை வைத்து அதை அரசியல் செய்து அதை பெரிய அளவில், அதுவும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டது நம்ம கண்டிக்கத்தக்கது தான், அதில் வேறு கருத்து இல்லை. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும்ல. 4 வயது குழந்தைகள், 2 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை ஒருத்தன் பண்ணிக்க அவனை பிடிச்சிட்டாங்க.
ஏன்னா ஸோ வந்து ரயில் மறியல் அது இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி நாடு முழுவதும் நடக்காமையாக இருக்குது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை மொத்தமாக இது வந்து நடக்காமல் தடுக்கிறது தான் ஒரே வழியே தவிர, ஒரு இதை வச்சு குற்றச்சாட்டு பண்ணி மம்தா பானர்ஜி விட்டால் கும்தா பானர்ஜின்னு ஒருத்தர் வர போகிறாங்க. அவங்க ஆட்சியில் எத்தனை நடக்குது? இது அடிப்படையில் எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்ற வேண்டும். இந்த போதிலும் இந்த விவகாரத்தை பெருசாக பூதாகரமாக எடுத்துகிட்டு போய் பாஜக 2 வருடங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்புகளை அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் மம்தா பானர்ஜியை தூக்கி போட்டு கழட்டி விடுறது கரெக்டாக இருக்காங்க. ஸோ மம்தா பானர்ஜி எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது மிரண்டு போயிருக்கிறார். விரைவில் ஆட்சி கலைக்கப்படலாம், ஏன்னா அதுக்கான சட்டங்கள்லாம் இப்போ நீக்கப்பட்டுருச்சு. அதனால் வரக்கூடிய 2 வருடங்கள் நடக்கக்கூடிய மாநில தேர்தலில் இந்த விவகாரம் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.